லைவ்ல செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போன கேப்டன்சி டாஸ்க் இப்போ தான் முடிஞ்சது. சூப்பர். வின்னர் வந்து ரஞ்சித் தான். ஆனால் மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக விளையாண்டாரு. எப்படி நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு 4 டேங்க்கில் தண்ணி நிரப்பி வச்சுருப்பாங்க. அதில் ஓட்டை போட்டு அந்த ஓட்டையை குச்சி வச்சு அடைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த தண்ணி உங்கள் குச்சியை காப்பாற்றுறதுக்காகவும் விளையாடலாம், உங்கள் டேங்கை காப்பாற்றுறதுக்காகவும் விளையாடலாம், இல்லை அடுத்த டேங்கை அட்டாக் பண்ணியும் விளையாடலாம். சூப்பராக நீங்கள் எப்படி வேணால் விளையாடலாம். அது உங்களோட விருப்பம். ஒரு தடவை குச்சியை வெளியே எடுத்தால் திரும்ப குச்சி உள்ள நடக்கூடாது. அதுதான் அதில் உள்ள ரூல்ஸு. ஃபஸ்ட்டு யாரோட தண்ணி வெளியில் போகுதோ அவங்க அவுட் ஆகிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே தன்னோட டேங்கை மட்டும் காப்பாற்றிட்டே இருப்பாங்க. அப்புறம் தீபக் அண்ணா தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிப்பார். அட்டாக் பண்ணி செம்மையாக விளையாடுவாங்க. சூப்பராக விளையாண்டாங்க. மஞ்சரியும் செம்ம டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. பவித்ராலாம் வாய் வச்சு ரொம்ப நேரமாக பிடிச்சிட்டு இருந்தாங்க தண்ணியை. ஆனால் ரஞ்சித் சார்கிட்ட மட்டும்தான் ஜாஸ்தி தண்ணி இருந்துச்சு. அவரோட பாடி ஹெவி பாடி ஆனனால அவர் பாடி வச்சு ஈஸியாக அந்த ஹோல்ஸை ஈஸியாக கவர் பண்ணிட்டாரு. 2 கை வச்சு அவர் அந்த வாய் வச்சு இப்படிலாம் கஷ்டப்பட்டுலாம் பிடிக்கல. ஸோ இப்படியே பிடிச்சிட்டு இருந்தாங்க. தீபகனை போயிட்டு ஒருத்தட்டியாக வம்பிழுத்து அடுத்தவங்க குச்சியாக பிடுங்கி விட்டார். செம்மையாக விளையாண்டார். கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக எல்லோரும் வாயும் கையும் வச்சு ஓட்டையை வச்சு ஒன்றொன்றையாக அடிச்சுட்டு பிடிச்சிட்டே இருந்தாங்க. கடைசி பார்த்திங்கன்னா மஞ்சரி போய்ட்டு டப்புன்னு அட்டாக் பண்ணிடுவாங்க. அட்டாக் பண்ணதில் ஒருத்தருக்காக போயிடுச்சு. அதில் வந்து ரஞ்சித் சார் வந்து மஞ்சரியை தூக்கி போடுற லெவலுக்கு பிடிச்சிட்டாங்க. அப்போ கடைசி சீன் முடிஞ்சதுக்கப்புறமா மஞ்சரி கேட்பாங்க, நீங்கள் எப்படி எனக்கு காலை தூக்கி போட போனீங்களா, என்ன தூக்கி போட்டுருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சண்டே ஆகிடுச்சு. மஞ்சரி ரஞ்சித் சாரோடது தள்ள வந்து ரஞ்சித் சார் அவங்க மேலே விழுந்து, மஞ்சரி எல்லாரும் தீபக் மேலே விழுந்து, தீபக் பவித்ரா மேலே விழுந்துன்னு பெரிய சண்டை. கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட டேங்க்குமே கீழே விழுந்துருச்சு. ரஞ்சித் சாரோட டேங்க்கும் அவரும் மட்டும்தான் ஸ்டெடியாக நிற்பாங்க. ஸோ அவங்க வந்து வின்னர் ஆகிட்டாங்க. எல்லோரும் வந்து வின்னர் ரஞ்சித்தை பாராட்டினதை விட தீபக்கை தான் பயங்கரமாக பாராட்டினாங்க. சூப்பராக. இதில் என்னென்னா மஞ்சரி வந்து இடையில பவித்ராக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கிறதுனால பவித்ராக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் சொல்கிறாரு, அண்ணே நீ கண்டிப்பாக உனக்கு ஒரு ஏவி கடைசியாக போடுவாங்கல்லண்ணே, அந்த ஏவி போடப்போ உனக்கு இந்த சீன் கண்டிப்பாக இருக்கணும், நீ அவ்வளோ சூப்பராக விளையாண்ட அப்படின்னு சொன்னாங்க. செம்ம டாஸ்க் பீஸ்ட்டாக விளையாண்டாரு தீபக். ஸோ வின்னர் ரஞ்சித், பட் மேன் ஆஃப் த மேட்ச் தீபக். அதான் கேப்டன்சி டாஸ்கில் நடந்தது. இதே மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.